இந்த வீடியோவில் விக்ரமனுடைய தண்டனை பற்றி பார்க்கலாம். குந்தவி விக்ரமனை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து அவள் நார்மலாக செய்யக்கூடிய வேலைகள் கூட அவள் எதுவுமே செய்யலை. நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை. அதையும் மீறி அவள் தூங்க போனான்னா அவளுக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. அவனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகள் எல்லாம் விதிக்கிற மாதிரி, யானை ஏற்றி கொல்ற மாதிரி, கழுவேற்றி அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் வருது. இப்படி அந்த நைட் போயிடுது. அடுத்த நாள் சக்கரவர்த்தியும் ராஜசபைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் வந்து சொல்ல முடியல. அவர் கிளம்பும்போது, அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறது மட்டும் அந்த சொல்கிறா. அதுக்கு அவர் இருந்துட்டு, அவனுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும்னு சொன்னீங்க, அதுதானே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பக்கம் போயிடுறாரு. இவ வந்து அவன் யாருன்னு தெரியாத போது அவனுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டா. ஆனால் இப்போ அவனை பற்றி தெரிஞ்சதுலேருந்து அவன் நல்லவன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. அதனால் அவன் மேலே ரொம்ப பரிதாபமும் இறக்கவும் வந்து அவள் படுறாள். இப்போ வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறா, என்னால் தான் அவனுக்கு ரொம்ப வந்து கடுமையான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அரண்மனையில் இருக்கிற ஒரு காவலர் அனுப்பிச்சு, அங்கே என்ன நடக்குதோ நீ என்கிட்ட வந்து உடனடியாக வந்து சொல்லணும், அவனுக்கு தண்டனை விதிச்சொன்ன அப்படின்னு அவன் அனுப்பிச்சி விடுறா. அந்த நார்மலாக செய்கிற வேலை எதுவுமே செய்யலை. கோயிலுக்கு போகல, பூ பறிக்கல. அந்த காவலன் வந்து எப்போ வந்து செய்தி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை வந்து சொல்கிறான். சக்கரவர்த்தி அவன் மேலே ரொம்ப இரக்கம் காட்டினாரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாம், இப்போ கூட நீ பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் கட்ட ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீ பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சு உனக்கு நானே வந்து முடிசூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துட்டான். நம்ம சக்கரவர்த்தியை வாள் சண்டைக்கு கூப்பிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மன்னர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காரு. என்னென்னா, இவன் ரொம்ப சின்ன வயசு, அதனால் இவனுக்கு மரண தண்டனை வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக தேசப்பிரஷ்ட தண்டனை வந்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அந்த தேசப்பிரஷ்ட தண்டனை அப்படின்னா, அவன் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து இருப்பான், கண்ணுக்கு தெரியாமல் அவன் இருப்பான். அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அவன் உயிரோடு இருப்பானா என்ன, வாழ்வாதாரத்துக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. அப்புறம் எப்படியாவது தப்பிச்சு சப்போஸ் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து தலை துண்டிக்கப்படும் அப்படிங்கிறத தண்டனை வந்து அறிவிச்சிட்டாரு. குந்தவைக்கு இதை கேட்டோன்னே அவனுக்கு நல்ல வேளை மரண தண்டனை வழங்கலைல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இப்போ வந்து அவனை கப்பல் ஏற்றி அவனை அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. கடைசியாக ஒரு டைமாவது அவனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்துக்கு வந்து போகிறான். அங்கே வந்து கப்பலில் அவனை கயிற்றுல கட்டி வச்சுருக்காங்க. அவன் 2 கையும் கூப்பி வணங்கின மாதிரி பார்த்துட்ருக்கான். யாரை பார்த்துட்ருக்க, கரையில் பார்த்துட்ருக்கான். அங்கே கரையில் வந்து சிவனடியார் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த குந்தவி வந்து சிவனடியாரும் பார்க்குற, இவன் தானா, இவன் தான் அத்தனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு பார்த்துக்கிறான். அப்புறம் விக்ரமனை வந்து பார்த்துட்ருக்குறான். அந்த கப்பல் வந்து கண்ணுலேருந்து மறையிற வரைக்கும் அந்த விக்ரமனையே வந்து அவள் பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறான்.